சாதாரணமா பெண்கள வந்து வெள்ளி, செவ்வாய் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல முன்னோர்கள். கணவருக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால. ஆனா இந்த ஆடி மாதத்துல மட்டும் செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்ச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்துல ஏன் குளிக்கலாம் அப்படின்னு கேட்டா, கணவருடைய ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால தான் ஆடி செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்ச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஆடி மாதம் நம்ம கோயிலுக்கு போய் அம்மன தரிசிக்கும்போது, நெறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிலுக்கு போகும்போது சிகப்பு கலர்ல உள்ள பொருட்கள் நம்மளால முடிஞ்சத வாங்கிட்டு போகலாம். சிகப்பு கலர் அரளி, சிகப்பு குங்குமம், சிகப்பு வளையல், சிகப்பு ப்ளவுஸ் பிட்டு இவைகளையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, கோவில்ல உள்ள பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு நாம கொடுக்கலாம். அர்ச்சனை பண்ணும்போது நம்ம குடும்பத்தில உள்ளவங்களோட பேர், நட்சத்திரம் அனைத்தையுமே சொல்லி தான் செய்யணும். இந்த மாதத்துல அம்மனுக்கு தனி சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மன தரிசிக்கிறது ரொம்ப நல்லது.